Mystery. Oh! Hi friends, welcome to Filmy Decoding Studio. நாம இன்னைக்கு எந்த வீடியோட ஒரு ரியாக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம சந்தானம் சார் நடிப்புல டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு ஒரு படம் வந்து வரப்போகுது. அந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரைலர் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ட்ரைலரோட டியூரேஷன் வந்து 3 minutes 23 seconds. ஸோ இது வந்து ஒரு பெரிய ட்ரைலரா கொடுத்துருக்காங்க. யாரு ப்ரொடக்ஷன் அப்படின்னா நம்ம ஆர்யா சாரோட ப்ரொடக்ஷன் தான். அதுக்கப்புறம் வந்து காஸ்டிங்ல யார் யார் இருக்காங்கன்னா கீதிகா இருக்காங்க, அதுக்கப்புறம் செல்வராகவன், ஜிவிஎம், அதுக்கப்புறம் நிழல்கள் ரவி. பெரிய காஸ்டிங்கா இருக்கு. அதுக்கப்புறம் மியூசிக் வந்து என்னது இது ஆஃப் ரோவா, அது என்ன ஆஃப் ரோனா தெரியலையே. சரி, ஓகே, பார்க்கலாம். அதை எடிட்டர் வந்து பரத் விக்ரமன். எனக்கு இந்த படத்து மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. எனக்கு இந்த டிடி ஃப்ரான்ச்சைஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். நம்ம அரண்மனை காஞ்சனாக்கு போட்டியாக வந்து இந்த படமும் நல்லா போய்கிட்டு இருக்கு. காமெடி ஹாரர் த்ரில்லர் தானே, ஸோ த்ரில்லர் காமெடி ஹாரர் என்டர்டெய்னர் தானே. ஸோ எனக்கு இந்த படங்கள், இந்த மாதிரி படங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கிற படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். எந்த விதமான பெரிய லாஜிக்ஸும் பார்க்காதீங்க அப்படின்றத முன்னாடியே நம்மளுக்கு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் படத்தை என்ஜாய் மட்டும் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கும் இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க இந்த ட்ரைலர் பார்க்கலாம். 3, 2, 1 go. நாளைக்கு எங்க தியேட்டர்ல ஸ்பெஷல் ஷோ போடுறோம். ஓகே, கில்லி இதுக்கு நீங்க வந்தீங்கன்னா நாங்க போடுற படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனா இருக்கும். ஓ ஓகே. சந்தானம் எங்க ப்ரோ இருக்கோம் நம்ம? ஓகே, செல்வா சார் நினைக்கிறேன். எத்தனை படத்தை கலாச்சிருப்ப, உள்ள இருந்தே ரிவ்யூ பண்ற பாக்கலாம். என்னப்பா சொல்ற? உண்மையாவே நம்ம படத்துக்குள்ள தான் இருக்கிறோமா? நம்பவே முடியலையாப்பா. எங்க சார் யாருக்கு தெரியுமா? ஜிவிஎம் ராகவன், இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர். ஹே ப்ரோ, இது மூவி ப்ரோ. அவர் ஜிவிஎம், நீ கிங்ஸ்லி. ஏன் நெல்சன் சொல்லி கொடுத்த ஒரே மாடுலேஷன் வச்சு எல்லா படத்துலயும் நல்லா கல்லா கட்டினா. யார் அவன்? ஐயே, அப்ப ஜெயிலர் 2 கட்டா. என்னப்பா உண்மையாவே சொல்றீங்க? இப்படி ஒரு அழகான இடத்தை உலகத்துல எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டீங்க. I'll blow your head off if you don't tell me what's going on this island. இவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஐலாண்டுக்குள்ள ஏதோ ஒரு மேஸ்திரி இருக்குப்பா. அப்படி தானப்பா சொல்லுவாங்க. மிஸ்ட்ரி நேரல வாயா. இந்த ஹோட்டல்ல 3வது மாடிக்கு மட்டும் போக கூடாது. மரத்து மேல ஆந்த இருக்கா பாரு. கன்ஃபார்மா ஆர்ஆர் ஜானர் கூட தான் வந்திருக்கும். அதுல விஜய் சாரோட மாடுலேஷனா? அவ மறுபடியும் வந்துட்டான். என்னப்பா நடக்குதுங்க? நைட் டு டே ட்ரான்சிஷன் ஷாட் ப்ரோ. ஃபிளாஷ்பேக் உள்ள போறோம் ப்ரோ. ஓ யோ, ஃபிளாஷ்பேக் சொல்றது ஏன் நிறுத்துற? ஓ அவர்தானா? ஆஃப்ரோ யார் அது? What happened? குளிருது. இந்த ஐலண்ட்ல எப்படி தப்பிக்கிறது? நீ ரிவ்யூ பண்ற தொழில விட்டுறேன்னு சொல்லு, நான் உன்னை உயிரோட விடுறேன். நம்ம ரிவ்யூ பண்றது விட்டு ரீல்ஸ் பண்ண போறலாம். யோடி மவுத் பண்ணி சுமாரியா இவளோ ஒரு ஆளு போய் தோல் விட்டு போணுமா? அந்த பேயா நானு பாத்துறேன். சரிவா, பிரஷர் ஆகுதப்பா. Waiting for someone like you, I guess. இங்கிலீஷ் டியூஷன் எடுக்கறாரப்பா. ஐயா ஐயா, அந்த பொண்ணை ஜாயிண்ட் அடிக்க பாக்குறாங்க. ஐயோ, ட்ரீம் சாங் உள்ள போய்ட போறாங்கப்பா. சீக்கிரம் வாப்பா. ஓ சோ பாவம். ஐயோ ஐயோ. அல்டிமேட் ஃபேண்டாஸ்டிக் கிஸ்ஸா. ஸோ எனக்கு ஜிவிஎம் சாரை பார்த்தா மனக்கஷ்டமா இருக்குது. சே, மனக்கஷ்டத்துல எவ்வளோ பண்றாரு பாவம். சரி, ஓகே ஓகே. ட்ரெய்லர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சந்தானம் சாரோட மாடுலேஷன் வந்து நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு. சில சமயத்துல
விஜய் சார் இமிடேட் பண்ற மாதிரி சில மாடுலேஷன்ஸ் இருக்கு. அவரோட மேனரிசம் பாத்தீங்கன்னா தெரியும். அவரோட அந்த வார்த்தைகள் சொல்றது, அந்த மாதிரி இந்த கை எப்படி இது பண்றது, இதெல்லாமே வந்து விஜய் சாரோட மேனரிசம் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுல படத்துலயுமே வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கிறது தானே, இவர் வந்து ரிவ்யூவரா இருக்காரு, மூவி ரிவ்யூ. அண்ட் இந்த பாட்டெல்லாம் வந்துச்சு, ஸோ அதில் வந்து ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டாங்க மூவி ரிவ்யூவர் தான் அப்படின்ட்டு. அண்ட் அதே மாதிரி இந்த படத்துலையுமே வந்து ஜானரை ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க, ஒரு ஹாரர் படத்துக்குள்ள போய் மாட்டிக்கிற மாதிரி. ஸோ அந்த இடத்துல என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது தான் கதையாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இவங்க அதாவது ஒரு ஒன்லைனை கொடுத்துட்டு நம்மளுக்கு ட்விஸ்டர்லாம் வச்சுட்டு கொண்டு போகலாம், பட் இருந்தாலுமே இவங்க டோட்டலாக ஃப்ரீயாக விட்டுட்டாங்க, வந்து ஜாலியாக படத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஜிவிஎம் சார் தான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. அவரே சொல்றாரு, எனக்கு வந்து கடன் இருக்கு, அதனாலதான் நான் இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஓகே, ஒத்துக்கிட்டு நடிக்கிறது ஓகே தான், பட் இருந்தாலும் ஏத்துக்க முடியல, ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அவர் படங்கள் நடிக்கக்கூடாது, இந்த மாதிரி கேரக்டர் நடிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, பட் இருந்தாலும் எப்படி ஒரு கெத்தா இருந்த ஒரு மனுஷன் ஒரு சின்ன கடன் பிரச்சனை, சின்ன கடன் இல்லை, ஒரு பெரிய கடன் பிரச்சனைனால இவ்வளோ மாட்டி நிறைய படங்கள் நடிச்சு அவரோட படத்தை ரிலீஸ் பண்றதுக்காக இவங்க நிறைய படம் நடிக்க ஆரம்பிச்சு, இப்போ அதுவே முழு நேர வேலையா போயிடுச்சு. அண்ட் அது போக அந்த படத்தை இன்னும் ரிலீஸ் பண்ண முடியல. அப்படி எவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை நம்ம கேட்டோம் அப்படின்னா உனக்கு என்னத்துக்கு இது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இருந்தாலும் அவர் இந்த மாதிரி படங்கள்ல குட்டி குட்டி ரோல்ஸ்ல இல்லை ஒரு மாதிரி ட்ரோல் பண்ற ரோல்ஸ் எல்லாம் வரும்போது அவர் நடிக்கிறத பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை உங்களுக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ.